கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், ஃப்ரீ சர்வீஸ், கவர்மெண்ட் நம்மளை அண்டர்டேக் பண்ணி கேர் பண்ணிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வராங்க. சில பேஷண்ட் சொன்னாங்க, இந்த ட்ராலி தள்ளுறவங்க, இந்த வீல் சேர் தள்ளிட்டு போகிறவங்களாம் வந்து பேஷண்ட் கிட்ட மணி கேட்குறாங்க. பட் அதிகாரிகளுக்கும் அது கவனத்துக்கு வரல. இன்றைக்கி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஸோ பேஷண்ட்ஸ் இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்கவுங்க சரியாக ஒர்க் பண்ணணும். அதை வந்து இவர் சார் வந்து என்ஷூர் பண்ணுறேன்னு இனிமேல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேஷண்ட் சொல்லும்போது தான் நமக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் தெரியும். ஒரு மக்களுக்கான அரசாக நம்மளுடைய ஹானரபிள் சிஎம் விஜய் சார் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பாங்க. இது எல்லாமே சார்கிட்ட கொண்டு போகப்படும். இதை சார் பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் இந்த அரசு மருத்துவமனைக்கு என்னெல்லாம் தேவையோ அதற்கான வசதிகளை செஞ்சு தருவாங்க. அதில் எல்லா அதிகாரிகள்கிட்டையும் உட்காந்து கலந்து பேசி என்ன செய்யணுன்றதை ஒரு டிசைட் பண்ணி ஒட்டுமொத்தமாக ஒரு ப்ரொபோசலாக கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதை மூவ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு அரசாங்கம், அதுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பேசணும், நம்ம அதை ப்ரொபோசல் கொண்டு போகணும், அதற்கான நேரம் எடுக்கும். ஸோ கூடிய விரைவில் as soon as possible will do it. இன்னும் இங்கே என்ன பிரச்சனைனாலும் மக்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பேசப்படும். சிஎம் சார் அவர்களுக்கு இது கொண்டு செல்லப்பட்டு இந்த ஹாஸ்பிட்டல் அப்டேட் பண்ணுறதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் முன்னெடுப்போன்றதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.